ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நம்ம ஜீரக சம்பா அரிசி இல்லைனா நொய் அரிசி எந்த ரைஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி அந்த டீ கேனில் எடுத்திருக்கேன். அது கூட இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் நார்மல் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது நல்லா மெல்ட் ஆகி வரணும். திக்காக இருக்கணும்னு தேவையில்லை. நார்மலாக தண்ணி மாதிரியே இருந்தால் கூட ஓகே. நான் அது எந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்றதை நான் காட்டுறேன். அது வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த அரிசியோடு நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோடு நம்ம வந்து இந்த ஜாகரி வாட்டரை ஆட் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸோடைய அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வெல்லத்தோட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஜாகரி வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ இந்த குக்கரை கவர் பண்ணி விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இதோடைய டைமிங் அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அது எப்படி குக் ஆகிருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் டெக்ஸ்சரு. இப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நீங்கள் வந்து உங்களால் பால்ஸ் போட முடியும். இப்போ வந்து இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதை வந்து 3 விசில் கொடுத்துட்டு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவு செய்யணும்னு இது பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். மற்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆறுனா தான் நம்ம பால்ஸ் போட முடியும். இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆட் பண்ணதும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நெய் நல்லா மிக்ஸ் ஆகும். அது கூட இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டில் வந்து இந்த மாதிரி பரத்தி விட்டுக்குங்க. ஸோ தட் அது சீக்கிரம் ஆறிடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம பால்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி குழித்தட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தேங்காய் தூவி அதை நம்ம நல்ல ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கொண்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பால்ஸ் போட்டுக்குங்க. நீங்கள் இதை நொய் அரிசிலையும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் போட்டுக்கணும். இப்போ இது கூட தேங்காய் துருவல் வந்து தேவையான அளவு இப்படி மேலே போட்டுக்குங்க. தேங்காய் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். அதனால் டேஸ்ட் கூடவோ கம்மியாகவோ ஆகாது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து இப்படி நம்ம ரோல் பண்ணிக்கணும். இப்படி கொஞ்சம் பிரட்டி விட்டுக்குங்க, அதான் ரோல் ஆகும். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குங்க. கொஞ்சம் அகலமான தட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பால்ஸ் வந்து இப்படி சுற்றத்துக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட ரோல் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் சேர்த்து அதை தேங்காவோடு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பர்பான சிம்பிளான ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீக்கிரமே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.